ஹோட்டல் ஓனர் கேக்குறாரு செந்தில் கிட்ட, அப்பா எப்படி இருக்காரு தம்பி? அதுக்கு செந்தில் சொல்றாரு, நல்லா இருக்காரு அப்பா. இத பார்த்த மயிலு திகைச்சு போயிடுறாங்க. செந்தில் கேக்குறாரு அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட, போன மாசம் காசை இந்த மாசமே கொடுத்துடுறீங்களா? அதுக்கு ஹோட்டல் ஓனரும் கொடுத்துடுறாரு செந்தில் கிட்ட காசை. மயிலு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, செந்தில் தம்பி எப்படி இந்த ஹோட்டல் ஓனரு நம்ம கடையில தான் மளிகை ஜாமான் வாங்குறாரோ, என்னைய மாத்திரம் பாத்துட்டாருன்னா நான் செத்தேன்னு மயிலு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. மயிலு கூட வேலை பாக்குறவங்க மயில கூப்பிடுறாங்க இந்த ஜாமான்லாம் தூக்கி வைக்க சொல்லி. மயிலு பயந்து ஓடுறாங்க இத கேட்டுட்டு. மயில் கூட வேலை பாக்குறவங்க, அம்மா எங்கம்மா போற, நில்லுமான்னு மயிலையே ஃபாலோ பண்ணி வர்றாங்க. மயிலு ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு, ஐயையோ போச்சு போச்சு, இந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா நம்மள வீட்டை விட்டே துரத்திடுவாங்களே அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. மயிலு கூட வேலை பாக்குறவங்க சொல்றாங்க, மளிகை ஜாமான்லாம் எடுத்து வைக்கணுமாமா, வாமா போய் எடுத்து வைப்போம். செந்தில் ஹோட்டல் ஓனர் கிட்ட பேசிட்டு இருந்துட்டு கிளம்பிடுறாரு. இத பார்த்த மயிலு வர்றாங்க மளிகை ஜாமான எடுத்து வைக்கிறதுக்கு. ஹோட்டல் ஓனர் சொல்றாரு, முதல்ல யூனிஃபார்ம போட்டுட்டு வாமா, அப்புறம் வேலைய பார்க்கலான்னு சொல்றாரு. மயிலும் யூனிஃபார்ம போடுறதுக்காண்டி போறாங்க. அப்ப செந்தில் ஓரமா நின்னுக்கிட்டு போன் பேசிக்கிட்டு இருக்காரு. மயில யதார்த்தமா பாக்குறாரு. மயிலும் செந்தில பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நாளை சந்திப்போம்.